ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பங்குனி உத்திரம் பற்றி பார்க்கலாம். பங்குனி உத்திரம் 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி என்று சில பேருக்கு சந்தேகம். உத்திரம் 2 நாட்களில் உள்ளது. பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி என்று வருகிற ஒரு நட்சத்திரம். உத்திரம் சேர்ந்து வரும். எனவே அதை பங்குனி உத்திரம் என்று சொல்வார்கள். இப்போது இந்த வருடம் 24ஆம் தேதி ஞாயிறு அன்று காலை 9:45 மணிக்கு பௌர்ணமி திதி வந்து விடுகிறது. ஆக அன்றுதான் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம் எல்லாம் அன்றுதான், ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான். அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் வருகிறது. 9 மணிக்கு மேல் உத்திரம் வருகிறது. அந்த உத்திரம் மறுநாள் இருக்கிறது. மறுநாள் 11, 15 வரை உத்திரம் இருக்கிறது. அதுபோல் 25ஆம் தேதி பௌர்ணமி திதியும் உள்ளது. சில பேர் மிச்சத்தில் வைப்பார்கள். எனவே பெரும்பாலான கோயில்களில் 25ஆம் தேதி தான் பௌர்ணமி பங்குனி உத்திரமாக இருக்கும். எனவே அது சில இடங்களில் சில மரபுகள் மாறி இருக்கும். அதை நீங்கள் அங்கு விசாரித்துக் கொள்ளலாம். பௌர்ணமி, அதாவது பங்குனி உத்திரம் மிகவும் ஒரு சிறந்த மகோன்னதமான ஒரு தினம். இந்த பங்குனி உத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும்போது அந்த சூரியனின் பார்வை 7ஆம் இடமாகிய அந்த சிம்ம ராசிக்கு வந்து சேரும். நேரடி பார்வை கிடைக்கும். மிகவும் சிறந்த ஒரு நாள். பங்குனி உத்திரம் என்றாலே அனைவருக்கும் என்ன நினைவுக்கு வரும் என்றால், இந்த தெய்வங்களின் திருமணம் தான் நினைவுக்கு வரும். பங்குனி மாதம் அவ்வளவு திருமணங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் நடந்து இருக்கிறது. எனவே இது திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் ஆகக்கூடிய ஒரு மாதம். அந்த தெய்வங்களின் திருமணத்தை கண்டுகளித்தால் அனைவருக்கும் திருமணம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம், ஏற்றமான ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் தெய்வ திருமணங்கள் நடந்தது போல எந்த மாதத்தில் நடைபெறவில்லை. அனைத்து கோயில்களிலும் அனைத்து தெய்வங்கள், முருகன், சிவன், பெருமாள், எது அம்மன் தெய்வங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா கோயில்களிலும் விசேஷம் இருக்கும். விசேஷம் இல்லாத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். மேலும் இந்த பங்குனி மாதம், இந்த உத்திரம், இதை ஒட்டியே அநேக கோயில்களில் பிரம்மோற்சவம் என்பது நடைபெறும். பிரம்மோற்சவம் என்பது அந்த கோயிலில் காலை மாலை தெய்வ புறப்பாடு நடக்கும். தேரோட்டம் கூட நடைபெறும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். அதில் மிக சிறப்பு இந்த பங்குனி உத்திர தினம். பங்குனி உத்திர தினம் என்றாலே அனைவருக்கும் நினைவு வருவது என்னென்றால், முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார். முருகப்பெருமானின் திருமணம் நடைபெற்ற ஒரு தினம். முருகன் தெய்வ யானை திருமணம் நடந்த ஒரு தினம் இந்த பங்குனி உத்திரம். 2வது பெருமாள் மகாலட்சுமியை திருமணம் செய்தது கூட இந்த தினம்தான். 3வது ஆண்டாள் ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டது கூட இந்த தினம்தான். அதன் பிறகு ராமன் சீதை திருமணம் நடந்தது. ராமன், சீதை, லட்சுமணன் ஊர்மலை, பரதன் மாண்டவி, சத்ருகனன் சுருதி கீர்த்தி, இந்த 4 திருமணம் கூட இன்றுதான் நடந்தது. பங்குனி உத்திர தினத்தன்று தான் நடந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தினம், மிக முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு தினம். இந்த பௌர்ணமி என்று செய்யும் அந்த வழிபாடுகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். அந்த தெய்வ திருமணங்கள் என்பது நாம் கண்டுகளித்தால் வாழ்க்கையில் நமக்கு திருமணம் ஆகவில்லையா, நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய என்ன என்றால், இந்த குலதெய்வ வழிபாடு என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது மிக முக்கியம். இந்த பங்குனி உத்திரத்தன்று செய்யும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. மேலும் அந்த குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகாதவர்கள் அன்று தினம் போய் வழிபடலாம். அனைத்து கோயில்களிலும் கூட்டம் இருக்கும். அனைத்து கோயில்களும் குலவு தெய்வத்தை வழிபாடு என்பது இந்த பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும். அந்த அளவுக்கு சிறப்புலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு என்பது செய்யாமல் இருக்கக்கூடாது. அது பல விதங்களில் நம்மை பாதிப்பு அடைய வைக்கும். அது பின்னொரு நாளில் தான் தெரியும். குலதெய்வ வழிபாடு செய்யாததால் வந்த தடைத்தான் இது என்று ஜோசியர் சொல்வார். அப்போதுதான் தெரியும். எனவே குலதெய்வ வழிபாடு அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் மிகவும் தடையாக இருக்கிற விஷயம் கூட
சுமூகமாக தடையின்றி நடைபெறும். அரசு வேலை எதிர்பார்ப்பவர்கள் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்து வழிபாடு செய்வது. மங்களானி பவந்து.